தமிழ்நாடு தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட 6 மாநிலங்களை சேர்ந்த சுமார் 6300 லாரிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 5600 டேங்கர் லாரிகள் பொதுத்துறை நிறுவனங்களான ஐஓசி, பிபிசி, HPCC ஆகிய எண்ணெய் நிறுவனங்களுடன் ஒப்பந்த அடிப்படையில் வாகனங்களை இயக்கி வருகின்றன. இந்நிலையில் கடந்த 30 ஆண்டுகளாக இருந்த டெண்டர் முறையை ஆயில் நிறுவனங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற டெண்டரில் மாற்றி அறிவித்தன. இதனால் இந்த டெண்டரில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சுமார் 700 டேங்கர் லாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்காத டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இந்த டேங்கர் லாரியை வேறு வேலைக்கு பயன்படுத்த முடியாமல் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகினர். இந்நிலையில் வேலைவாய்ப்பு இல்லாத டேங்கர் லாரிகளுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று நாமக்கல்லில் அனைத்து டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அவசர கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து டேங்கர் லாரிகளுக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், புதிய தொழில் முனைவோருக்கான வேலை வாய்ப்பு வழங்குவதை 2025 அரசு நிறுத்திய நிலையில் மீண்டும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக LOC வழங்கியதால் வேலை வாய்ப்பு வேண்டி காத்திருக்கும் உரிமையாளர்கள் கடுமையாக பாதித்துள்ளனர். எனவே இந்த சூழலில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தினால் வீடுகளுக்கு கேஸ் எடுத்து செல்லும் பணி நிறுத்தும் அபாய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஆயில் நிறுவனங்கள் நேரடியாக நாமக்கல்லிற்கு வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது இங்குள்ள உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. மோகன், கேஸ் லாரி உரிமையாளர்களின் போராட்ட அறிவிப்பு குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜு. தொடர் நேரலையில் அடுத்து சிறிய இடைவெளி.